ஹாய் கைஸ், நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசாக இருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்பு தப்பாக பண்ணாலும் நீங்கள் பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் Quotex இன் 2026. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் Quotexல டெய்லியும் ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் Quotex. ஸோ Quotex என்னன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ Quotexன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். பைனரி ட்ரேடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய டைப் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், பைனரி, ஷேர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே டைப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைனரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப். ஓகே, ஸோ அதில் Quotexன்றது பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரேடிங்கில் ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம், டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போணுச்சுன்னா ப்ராஃபிட், நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணி கீழே போணுச்சுன்னா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பிளிங் மாதிரி தெரியும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது கேம்பிளிங் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரதை நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ஒரு கேம் மாதிரி திங்க் பண்ணிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கேம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ, ஸோ அவ்வளோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு Quotexனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க Quotexல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரைட் பண்ணிட்டு ஸோ கரன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் USD இருக்கட்டும். ஸோ நியூ மெயில். ஓகே, ஸோ நியூ மெயில் ஐடி போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு ஸோ கன்ஃபார்ம் இந்த ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா டிக் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணனா உங்களோட அக்கௌண்ட் கிரியேஷன் முடிஞ்சிடுச்சு கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி வச்சு நீங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஆதார் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ், நேமு, ஸோ என்னென்ன இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்படி புரியலனா எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஃபேக் டீடைல்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கும் ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Quotex பிளாட்ஃபார்மில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டெமோ அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரூல். ஓகேவா? ஸோ ரியல் மணியை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வரீங்க. ஓகேவா? பிகினர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெமோ அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி அதிலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 1 month கூட பண்ணுங்கள். நான் ட்ரேடிங் ரூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் செட்டப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது இதுதான் சார்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா அசட்னு சொல்லுவாங்க. இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் Quotexல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் OTC தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் செட்டப்னா என்னென்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சார்ட் செட்டப்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல டைம் ஃப்ரேம்னு இருக்கா. ஸோ 1 minute இது வந்து 1 minute சார்ட்டு. ஸோ அப்படியே இருக்குது 10 minute, 1 day. ஸோ அந்த மாதிரி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ட் செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ். ஒரு கேண்டிலாக இருக்கா. ஸோ இது பேர் கேண்டில்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா சார்ட் செட்டப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் நான் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரானது. ஸோ நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸுமே நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் மஸ்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே மஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ
அதையுமே நீங்கள் டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இண்டிகேட்டர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4-5 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சார்ட்டில் போடாதீங்க. மேக்ஸிமம் 2 தான் ஓகேவா. ஸோ அது மட்டும் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக் என்ட்ரி ரூல் நான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் குறைச்சிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டு காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கோடெக்ஸில் தெரியும் ஓகே. ஸோ இது பேர் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு, இது பேர் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிட்டு ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு என்ட்ரி கிடச்சுன்னா அப்ட்ரேடும், ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு டவுன் ட்ரேட் என்ட்ரி கிடச்சுன்னா டவுன் ட்ரேடும் ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்தா ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி பார்த்தா லேர்ன் பண்ணுங்கள். ட்ரெண்ட் பேஸ்டாக என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் டவுன் ட்ரேட் மட்டும் தான் பிளேஸ் பண்ணணும். அப் ட்ரேட் பண்ணால் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் என்ட்ரி ரூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ அப் ட்ரேட் எப்படி போடுறது, டவுன் ட்ரேட் எப்படி போடுறது, ஜஸ்ட் பேசிக் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம் ஓகே. ஸோ ஒரு டாப்பிக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6th டாபிக்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஃபெயில் தான் ஆகுவீங்க ஓகேவா. ஸோ ஒரு கோல்டன் ரூல் ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா 1%க்கும் கீழே, அதாவது 0.5%, அந்த 1% 0.5 ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் பர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10,000 ருபீஸ் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 to 100 ருபீஸ் இதுதான் உங்களோட பர் ட்ரேடுக்கான லிமிட்டே ஓகே. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். முதல்ல கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். டே பை டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும் ஓகே. நான் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் ஓகே. ஸோ என்ன ப்ரோ ட்ரேடிங் டைம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரேடிங்க்குன்னு பார்த்தா ரெகுலர் டைம் பார்த்தா எப்பவுமே கிடையாது ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கை விட ரொம்பவே வால்டைலாக இருக்கும் ஓகே. ஸோ அதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் ஓகே. பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா வீடியோமே நான் போட்டிருக்கேன். ஸோ 1 by 1 செக் பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ ட்ரேடிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான அசட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பேஸ்டான அசட்டு, வால்டைல் இல்லாமல் இருக்கிற அசட்டை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டு அந்த அசட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகே. பிகினராக இருக்கிறவங்க காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஓவர் ட்ரேட்னா எப்படி சொல்கிறது, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குன்னா ஸோ ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணிடுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர் ட்ரேடுக்கு 2,000 3,000 போட்டு அக்கௌண்ட் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கு. அதான் இது ஒரு மிஸ்டேக்கு. ரெண்டாவது மிஸ்டேக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 10,000 இருக்குன்னா ஒரு ட்ரேடுக்கே பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் யூஸ் பண்ணுறது, 3,000 4,000 யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடிங், இது ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டாக இருக்குன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் மட்டும்தான் பிளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதை அப்படியே ரிவெஞ்ச் பண்ணி நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணக்கூடாது. இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின் திங் வச்சுக்கணும் ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸும் ப்ராஃபிட் டார்கெட்டும் வச்சுக்கணும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டம் டிப்ஸ் யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தெரியாதவங்க சொல்கிறாங்கன்னா ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் சொன்னதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிவிடுவீங்க ஓகே. ஸோ அதாவது இப்போ ஓவர் ட்ரேட் பண்ணுறது, அதிக அமௌண்ட் யூஸ் பண்ணுறது, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறது, அது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் டார்கெட் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கைஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டின் செட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகே. ஸோ என்னோட டெய்லி ரூட்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகே. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ரூட்டின் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறிடலாம் கைஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங் சொல்கிறாங்க கைஸ் ஓகே. ஸோ ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் தான் ஓகே. ஸோ லக்கு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ லக்கு இருந்தால் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணுவீங்க ஓகே. ஸோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் ஸ்கில் மட்டும்தான், லக் கிடையாது ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு லேர்ன் பண்ணுவீங்க, அடுத்த நாள் வின் பண்ணுவீங்க ஓகே. ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாதீங்க கேஸ் ஓகேவா. ஸோ நானாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது சொல்கிறது ப்ரீவியஸ் டேஸில் சொல்கிறேன் ஓகே. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி
சொல்கிறேன். ஸோ நிறையவே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலேஜ் தான் கைஸ். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நாலேஜை பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சீரியஸாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மஸ்ட் பண்ண லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதனால் அப்புறம் ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் ஷேர் பண்ணிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் டெய்லியுமே போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.